நேற்றுக்கு நைட் டின்னருக்கு இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் அவங்களும் இட்லி கூடவே மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நேற்றுக்கு ஈவினிங் காஃபி குடிக்காததுனால பால் கொஞ்சம் மீதமாயிட்டு, இப்போ ஒரு 4 டேஸாக மழை பெய்யறதுனால தயிருக்கும் ஊற்றி வைக்கிறது இல்லை. மீதம் இருந்த பாலில் காஃபி போடாமல் ஹாட் சாக்லேட் குடிக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பாலில் 2 ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே 2 பீஸ் போல் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக கிடைக்கும். இப்போ ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். என்னோடய காலேஜ் டேஸில் பிரேக் டைமிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹாட் சாக்லேட் தான் மோஸ்ட்டாக குடிப்போம். இது ரெடி பண்ணும் போதே என்னோடய காலேஜ் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது.